வணக்கம் நண்பரே. நான் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து பேசுகிறேன். வீடியோ கோச்சிங் ஃபார் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஐஏஎஸ் எக்ஸாம், அப்புறம் எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், தென் பேங்கிங் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் ஜேடிஓ எக்ஸாம்ஸ், இது எல்லாத்துக்கும் நாங்கள் குவாலிட்டி கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். என்னோட பேர் ராஜபூபதி. ஐ ஆம் த டைரக்டர் ஆஃப் திஸ் இன்ஸ்டியூட், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. எங்களுக்கு பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, திருச்சி, சீக்கிரமே கோயம்புத்தூர் அண்ட் சேலத்துலேயும் ஓப்பன் பண்ண இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ் நிறைய காம்படிஷன், நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ த குளோபல் எக்கனாமிக் மெல் டவுன், சரிங்களா, எக்கனாமிக் கிரைசிஸ், ரெண்டாவது ஸ்டெபிலிட்டி. திரும்ப இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குலாம் ஒரு கிரேஸ் வந்திருக்கு. நிறைய என்ஜினியர்ஸ் எழுத வராங்க எக்ஸாமினேஷன், ப்ரொஃபஷனல் டிகிரி ஹோல்டர்ஸ் வர்றாங்க. குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ், குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ். நவம்பர் 9th நோட்டிஃபிகேஷன் வரதா இருக்கிறது, அதாவது வரவன்ட்டு. குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னா என்ன? See, this is group 2. ஆனால் பாப்புலர் அதோட அஃபிஷியலி அதுக்கு என்ன பேர் அப்படின்னா CSSC1, கம்பைன்ட் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 1. இதுக்கு தான் பாப்புலர்லி என்ன பேர் அப்படின்னா குரூப் 2, குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ். என்னென்ன போஸ்டெல்லாம் குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸில் வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போகிறதுல என்ன இருக்குன்னா, முனிசிபல் கமிஷனர், சப் ரெஜிஸ்ட்ரார், ஏஎஸ்ஓ, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர், ரெவன்யூ அசிஸ்டன்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேக்கன்சி, ஏகப்பட்ட கிளாசிஃபிகேஷன்ஸில் வரும். வேக்கன்சி எக்ஸ்பெக்டட் ஒரு அரௌண்ட் 1200 or 1500. இப்போ இது ரெண்டு விதமான செலெக்ஷன் ப்ராசஸில் ரெண்டு விதமான டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ரிட்டன் டெஸ்ட், அடுத்து வந்து ஓரல் டெஸ்ட். ரிட்டன் டெஸ்ட்டுக்கு டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300. என்னென்ன பேப்பர் இருக்கும் அப்படின்னா, அதாவது 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், 300 மார்க்ஸ் இருக்கும். பொது அறிவு, அதாவது ஜென்ரல் நாலேஜ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ். அடுத்து ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி 100 கொஷின்ஸ் இருக்கும், 1.5 மார்க்ஸ் ஈச் கொஷின். அப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்து 150. ஸோ அப்போ மொத்த மார்க் பார்த்தீங்கன்னா 300. அடுத்து ஓரல் டெஸ்ட், டோட்டல் மார்க்ஸ் 40. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 340 மார்க்ஸுக்கு நடக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் 40 மார்க்ஸ். ஆனால் 40 மார்க்ஸ் யாருக்கும் போட மாட்டாங்க. அது வந்து என்ன ஆகுனா, ஒரு 3 மார்க்காக 5 ஸ்லாப் இருக்கும்.
அது நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க் வந்து 30. அடுத்த ஸ்லாப் 27, 24, 21, 18. ஸோ இதுதான் அந்த 5 ஸ்லாப். ஸோ மினிமம் மார்க் இஸ் 18, மேக்ஸிமம் 30 ஓரல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ டோட்டலி 340 மார்க்ஸ். இப்போ ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 95 கொஷின்ஸ் கரெக்டாக பண்ணணும். ஜிகேக்கு நீங்கள் ஒரு 75 கொஷின்ஸாவது எய்ம் பண்ணி கரெக்டாக பண்ணுறதுக்கு பண்ணால் நீங்கள் நினைக்கக்கூடிய போஸ்டிங் கிடைக்கும் வித் குட் மார்க் இன் ஓரல் டெஸ்ட். அது இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனாக கேட்கக்கூடிய, இப்போ ஜென்ரல் நாலேஜில் கன்வென்ஷனாக என்ன கேட்பாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக் அண்ட் காமர்ஸ், இந்தியன் பாலிட்டி அதாவது அரசியலமைப்பு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அதாவது மேத்ஸ். இப்போ இந்த மேத்ஸு, சயின்ஸு இதெல்லாம் க்ரூஷியல் ஏரியா, டிசைடிங் ஃபேக்டர். மேத்ஸ் நல்லா பரவணும் நீங்கள் சரிங்களா. மேத்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேத்ஸ் கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ஒரு டிசைன் குரூப் 1லலாம் பார்த்தீங்கன்னா வெரி டிசைடிங் ஃபேக்டர். இங்கே போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு டிசைடிங் ஃபேக்டர். பட் நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேத்ஸ் அப்படின்னா நிறைய பேத்துக்கு கிட்டத்தட்ட 90% வந்து தே திங்க் தட் தே ஆர் வீக் இன் மேத்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அவங்க மேத்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏயோ பிஓ சிஓ, ஏன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது, அதனால் ஏ அல்லது பி அல்லது சி இந்த மாதிரி போட்டுருவாங்க. மார்க் கிடைக்காம இருக்காது, கிடைக்கும். 10 மார்க் 10 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க்கு 3 கொஷின்ஸ் இல்லைன்னா 4 கொஷின்ஸ் கரெக்டாக இருக்கலாம் மேக்ஸிமம். பட் இது ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 10 கொஷின்ஸும் கரெக்டாக பண்ணலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் 9 கொஷின்ஸாவது கரெக்டாக பண்ணலாம். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜியில் தான் அதிக கொஷின்ஸ் இருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் வீக் நடந்த யூஓ எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11 கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் ஆஃப் 100 கொஷின்ஸ். அது பேட்டர்ன் ஜிகே, டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜிகே குரூப் 2 பேட்டர்ன் தான். ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க ஏரியாஸ் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 1 இயருக்குள்ளே உள்ள ஈவெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், கரண்ட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியம், தமிழ் லிட்ரேச்சர் சம்மந்தமாக கொஷின் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மலை அருவி எழுதியவர் யார், சுகுண சுந்தரி என்ற நாவலை எழுதியவர் யார், ஸோ இந்த மாதிரி முல்லைப்பாட்டு எதை சார்ந்தது, ஸோ இந்த மாதிரி தமிழ் லிட்ரேச்சர் அதில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஹைலி காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்ல எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணலாம்.